மாதிரி 4 நுழைவாயில் இருக்கு. ஸோ நீங்க எந்த சைடு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நீங்க எல்லா சைடு வேணாலும் நீங்க இந்த கோயிலுக்கு வந்து உள்ள போயிட்டு வெளியே வர முடியும். சோ வந்து நீங்க ஒரு சைடு போனீங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோவில். இதான் நான் சொன்ன அந்த தெப்பக்குளம். சோ அதுலயே பாருங்க சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அதுதான் நான் சொன்னது. ஸோ நாங்க கரெக்டா அந்த ஈவினிங் டைம்ல அந்த தெப்பக்குளத்தை நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் கரெக்டா அந்த சூரியன் வந்து அந்த அஸ்தமனம் ஆகிறதுக்கும் அவ்வளோ ஒரு ரம்யமா இருந்துச்சு அந்த காட்சி. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியாத சில புராணங்கள் சில வரலாறுகள் இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் வந்து பஞ்சபூத தலங்கள்ல இது வந்து பூமிக்கான தலமா இது வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து மூலவர் வந்து தியாகராஜரா இருக்காரு. இந்த கோவில்ல தாயார் வந்து அல்லிய பூங்கோதை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் 15 தீர்த்தங்கள்ல வந்து முக்கியமா வந்து கமலாயம், சங்கு தீர்த்தம், காய தீர்த்தம், வாணி தீர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமான தீர்த்தங்களா இருக்கு இந்த கோவில்ல.